இது வரைக்கும் பன்னீர் கேமிங் அண்ட் டெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலினா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. இதன் மூலமாக நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். பொதுவாக நம்ம இந்திய பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா கால்நடை வளர்ப்பு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த கால்நடை வளர்ப்பிலே பார்த்திங்கன்னா வெள்ளாடு வளர்ப்புங்கிறது வந்து மிகவும் சிரமம் இல்லாத ஒன்று. இந்த வெள்ளாடுகளை வளர்க்குறதுனால நமக்கு இறைச்சி, பால், எரு, தோல் போன்ற பொருட்கள்லாம் கிடைக்கிது. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் இல்லை கிராமப்புற மக்களுக்கு வெள்ளாடுகள் வளர்க்குறது மூலமாக ஆண்டு முழுவதும் சுய வேலை வாய்ப்பும் வருவாயும் கிடைக்கிது. ஆனாலும் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வெள்ளாடுகளை இறைச்சிக்காகத்தான் வளர்க்குறாங்க. இப்போ இந்த வெள்ளாடுகளை எந்தெந்த முறையில் வளர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சாதாரணமாக வெள்ளாடுகளை 3 முறைகளில் வளர்க்கலாம். அதில் ஒரு முறை மேய்ச்சல் முறை. மேய்ச்சல் முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையிலிருந்து மாலை வரை ஆடுகளை காடு, மேடு, பள்ளம் போன்ற இடங்களில் வளர்க்குறது தான் மேய்ச்சல் முறை. அடுத்தது கொட்டில் முறை. கொட்டில் முறை என்ன அப்படின்னா, ஆடுகளை கொட்டகையில் வச்சு அடைச்சி அங்கேயே தீவனம், தண்ணி போன்ற பொருட்கள்லாம் கொடுக்கறது தான் கொட்டகை முறை. அடுத்தது மேய்ச்சல் கலந்த கொட்டில் முறை. இதில் சாதாரணமாக ஆடுகளை 5 மணி நேரம் வரை வெளியில் மேய விட்டுட்டு அதுக்கப்புறம் கொட்டகையில் அடைச்சி அடுத்து தீவனம், தண்ணி எல்லாம் கொடுக்கறது தான் கொட்டில் கலந்த மேய்ச்சல் முறை. இந்த 3 முறைகளிலுமே மேய்ச்சல் முறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சில இடையூறுகள்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக ஆடுகள்லாம் மேயும் போது சாலையோரம் பண்ணைகளில் இருக்கிற சில செடி, கொடி, புல்களெல்லாம் அழித்து நாசம் பண்ணிடும். இதனால் பார்த்திங்கன்னா சில கிராமத்தில் ஆடுகளை மேய்க்கிறதுக்கே தடைகளை வச்சுருக்கிறாங்க. அதனால் சாதாரணமாக ஆடுகளை பொதுவாக சிறந்த முறையில் லாபகரமாக வளர்க்குறதுக்கு எந்த முறைகள் சிறந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொட்டில் முறையும் கொட்டில் கலந்த மேய்ச்சல் முறையுமே சிறந்தது. வெள்ளாட்டில் உள்ள ஆட்டினங்களை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் 20 இன வெள்ளாடுகள் இருக்குது. இறைச்சி மற்றும் பால் உற்பத்திக்காக ஜமுனாபாரி, பார்பாரி, தலைச்சேரி போன்ற இனங்கள் வளர்க்குறாங்க. ஜமுனாபாரி ஆடுங்க வந்து வடக்கு மாநிலங்களில் அதிகமாக காணப்படுது. இந்தியாவில் உள்ள ஆட்டு இனங்களில் இதுதான் ரொம்ப மிக உயரமானது. நீண்ட பெரிய தொங்கும் காதுகளும் ரோமானிய மூக்கமைப்பும் இதன் சிறப்பு அம்சங்க. கிடாக்கள் பார்த்திங்கன்னா 65லிருந்து 80 கிலோ வரை எடையும், பெட்டை ஆடுகள் 45லிருந்து 60 கிலோ எடையும் இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம தமிழ்நாடு மற்றும் கேரளா இருக்கிற தலைச்சேரி இன ஆடுகள். இது கேரளா மாநிலத்தில் முக்கியமாக காணப்படுது. இந்த ஆட்டை பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கும். இந்த தலைச்சேரி இன ஆடுகள் சுமார் 2லிருந்து 3 குட்டி வரை போடுங்க. தமிழ்நாட்டில் கன்னி ஆடு ரொம்ப பிரபலங்க. திருநெல்வேலி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இந்த ஆடு காணப்படுது. கன்னியாடுங்க பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமாக இருக்கும். கருப்பான நிறத்தில் இருக்குங்க. முகத்தில், காதில், கழுத்தில் 2 வெள்ளை கோடுகள் இருக்கும். இந்த ஆடுங்க பார்த்திங்கன்னா 2 குட்டி வரை போடுங்க. இப்போ நம்ம வெள்ளாட்டோட இனச்சேர்க்கை பற்றி பார்க்க போகிறோம். வெள்ளாடுகளும் செம்மறியாடை போலவே 2 வருஷத்துக்கு 3 முறை குட்டி போடும். ஒவ்வொரு முறை குட்டி போடும்போதும் 2லிருந்து 3 குட்டிகள் வரை போடும். ஆனால் செம்மறியாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஒரே ஒரு குட்டி தான் போடும். இந்த பெட்டை ஆடுகளோட பருவகால வயது 6 மாத காலமும், ஆனால் கெடாயாடுகள் 7 மாத காலமும் ஆகும். ஆனால் நம்ம இனச்சேர்க்கைக்கு பயன்படுத்தப்படும் போது பெட்டையாடுகள் 15 மாத வயது நிரம்பியும் கெடாயாடு 19 கால வயது நிரம்பியும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இது நல்ல உடல் வளர்ச்சி அடைந்து இருக்கும்.
பெட்டையாடுகள் பருவத்துக்கு 21 நாட்களுக்கு ஒரு முறை வரும். அந்த சினைப்பருவம் 2 to 3 நாட்கள் வரை இருக்கும். இந்த இனச்சேர்க்கைக்காக இருக்கிற கிடாக்கள் வந்து அதோட இடுப்பு பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல சாயம் பூசின துணியை வந்து நம்ம கட்டிடணும். இந்த கெடா ஆடுங்க பருவத்துக்கு வந்த பெட்டை ஆடுங்க மேலே தாண்டும் போது அந்த சாயம் வந்து அதில் படிய வாய்ப்பு உண்டு. அப்போ வந்து அந்த பெட்டை ஆடுகளை நம்ம தனியாக பிரித்து வச்சிடணும். இந்த பெட்டை ஆடுங்க இருக்கு இல்லைங்களா, பருவத்துக்கு இந்த பெட்டை ஆடுங்க, இதை வந்து நம்ம வந்து கெடா ஆட்களோட இனச்சேர்க்கை செய்யணும். அதாவது சுமார் 10 பெட்டை ஆடுகளுக்கு ஒரு கெடா எங்க முறையில் நம்ம வந்து இனச்சேர்க்கை செய்யணுங்க. வெள்ளாடுகளை லாபகரமாக வளர்க்கணும் அப்படின்னா தீவன மேலாண்மைங்கிறது சிறந்த முக்கியமான ஒன்று. சாதாரணமாக வெள்ளாடு புல் தலை போன்றவைகளையே சாப்பிட்டு வாழும். ஆனால் அந்த புல் வகைகளை நம்ம கொடுக்கும்போது என்னென்ன வகையான புல்களை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கோ1, கோ2, நேப்பியர் போன்ற புல்வகைகளும் கொடுக்கலாம். இது தவிர அகத்தி, சுபாபுல், குதிரை மசால் போன்ற புல்வகைகளும் கொடுக்கலாம். நம்ம வீட்டில் கிடைக்கிற மா இலை, வேப்பிலை, கேரட், முள்ளங்கி போன்ற தலைவகைகளும் கொடுக்கலாம். அடுத்து இந்த புல்வகைகளோட அடர்த்தீவனம் கொடுக்கறது மிகவும் முக்கியமானது. இந்த அடர்த்தீவனம் ஒவ்வொரு ஆட்டுக்கும் 150 to 200 கிராம் வரை கொடுக்கலாம். இந்த அடர்த்தீவனத்தை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அந்த அடர்த்தீவனத்தோட சிறிது தண்ணீரை கலந்து அந்த தீவன தொட்டியில் கலந்து கொடுக்கணும். தண்ணீர் தொட்டியில் ஆடு குடிக்கிறதுக்கு எப்பொழுதும் தண்ணீர் நிரம்பியே இருக்க வேண்டும். குட்டி ஈன்ற உடனே முதல் 5 நாளைக்கு குட்டிகளை தாயோட சேர்த்தே வளர்க்கணும். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய சீம்பால் தாயிடமிருந்து அப்போதான் குட்டிக்கு கிடைக்கிறதுக்கு ஏதுவாகும். 2 மாதம் கழித்த உடனே குட்டிகளை தாயிடமிருந்து பிரித்து வளர்க்க வேண்டும். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில குட்டிகள் 6 மாத காலம் வரை சீம்பால் குடித்து கொண்டு இருக்கும். இதனால் அந்த சினைப்பருவம் பெட்டையாடோட சினைப்பருவம் தள்ளி போகும். அதனால் 2 மாதத்திலே பிரித்து விட வேண்டும். குடற்புழு நீக்கத்தை பற்றி பார்க்கலாங்க. வெள்ளாடுகளில் பார்த்தீங்கன்னா பல்வேறு அக ஒட்டுண்ணிகள் இருக்குது. அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா தட்டை புழுக்கள், நாடா புழுக்கள், உருளை புழுக்கள் இருக்குது. இது வந்து ரத்தத்தை உறிஞ்சி ஆடு வந்து சோர்வாகிறதுக்கு காரணம் இருக்குது. இதனால் குட்டி பிறந்த 20 to 30 நாட்களில் நம்ம கால்நடை மருத்துவரின் துணை கொண்டு இதுக்கு வந்து குடற்புழு நீக்கம் செய்யணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த குடற்பூச்சி மருந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணுங்க. இதனால் ஆடுங்க வந்து நல்ல வளர்ச்சி அடைந்து நல்ல பருவத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. வெள்ளாடுகள் உடம்புல பார்த்தீங்கன்னா உண்ணி, பேன் மற்றும் தெள்ளுப்பூச்சி நிறைய இருக்குங்க. இது வந்து உடம்பு முழுவதும் இல்லாட்டி இந்த காது, கழுத்து மற்றும் கால் இடுக்குகளும் நிறைய காணப்படும். இதை தடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, சுமத்தியான், மாலத்தியான், டெல்டாமெத்தைன் போன்ற ஒட்டுண்ணி மருந்து இருக்குது. இந்த மருந்தை வந்து நம்ம ஒரு கரைசலை பண்ணி ஒரு தொட்டியில் வந்து ரொப்பிடலாம். இதில் வந்து ஒரு ஆடாக வந்து நம்ம உள்ள முக்கி எடுத்து வெளியில் எடுத்து விடலாம். இதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுண்ணி, பேன்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம தடுக்கலாங்க. வெள்ளாடுகளில் பல்வேறு நுண்ணுயிர் மற்றும் நச்சுயிர் நோய்கள் தாக்குதுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஆடுகள் வந்து ரொம்ப பலவீனம் அடைஞ்சிடுது. மேலும் பார்த்தீங்கன்னா உற்பத்தி திறனும் குறைய வாய்ப்புள்ளது. இந்த நுண்ணுயிர் நோய்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடைப்பான், தொண்டை அடைப்பான், கருச்சிதவி நோய், துள்ளுமாறி நோய், மடிவீக்கு நோய் போன்ற பல்வேறு நோய் இருக்குங்க. இப்போ நச்சுயிர் நோய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மை நோய், கோமாரி நோய் இதெல்லாம் சாதாரணமாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. இந்த மாதிரி நோய்கள் நம்மளோட ஆடுகளுக்கு வராமல் இருக்கணும்னா தக்க தருணத்தில் கால்நடை மருத்துவரின் துணை கொண்டு தடுப்பூசி மருந்தினை தவறாக போட்டுக்கணுங்க. வெள்ளாடுகளை மேய்ச்சல் மற்றும் கொட்டில் முறையில் வளர்ப்பது சாலச் சிறந்தது. தரமான கிடாக்களையும் பெட்டையாடுகளையும் தேர்வு செய்தல் மிகவும் அவசியம். கிடாக்குட்டிகளை 6 மாத வயதில் தரமானவற்றை மந்தையில் அளவுக்கேற்றவாறு தேர்வு செய்தல் வேண்டும். பெட்டை குட்டிகளை 3 மாத வயதில் 30 முதல் 40% வரை தேர்வு செய்தல் வேண்டும். தேர்வு செய்த பின் மீதமுள்ள கிடா மற்றும் பெட்டை குட்டிகளை 9 மாதம் அல்லது 1 வருடம் வரை வளர்த்து விற்றுவிடலாம். தரமான கிடாவை 1 வருடம் மட்டுமே
மந்தையில் இனச்சேர்க்கைக்கு பயன்படுத்த வேண்டும். தரமான கிடாக்களை சுழற்சி முறையில் வேறு மந்தையிலிருந்தே பயன்படுத்துதல் வேண்டும். இதன் மூலம் நெருங்கிய உறவுமுறை சேர்க்கையை தவிர்க்கலாம். 6 வயதான பெட்டை ஆடுகளை மந்தையிலிருந்து கழிவு செய்து விடலாம். தரமான கலப்பு தீவனம் சுமார் 100 முதல் 150 கிராம் என்ற அளவிலும் 4 முதல் 5 கிலோ என்ற அளவில் கோவன் அல்லது கோத்ரி போன்ற வீரிய புல் வகைகளையும் 2 முதல் 3 கிலோ என்ற அளவில் பயிறு வகை மற்றும் மரத்தழையையும் தருவது மிகவும் அவசியம். குறிப்பிட்ட நேரத்தில் தகுந்த நோய் தடுப்பும் குடற்புழு மற்றும் புற ஒட்டுண்ணி நீக்கமும் செய்தல் வேண்டும். வருடத்திற்கு 2 முறை கோமாரி தடுப்பும் 3 மாதத்திற்கு 1 முறை குடற்புழு நீக்கமும் செய்தல் வேண்டும். பிற நோய்களை கால்நடை உதவி மருத்துவரின் உதவி கொண்டு நோயறிந்து தடுப்பு செய்தல் வேண்டும். பொதுவாக 10 முதல் 20% என்ற அளவில் ஆடுகளை கழிவு செய்தல் வேண்டும். 9 மாதம் முதல் 12 மாதமான கிடா மற்றும் பெட்டை குட்டிகளையும் வயதான ஆடுகளையும் விற்று லாபமடையலாம். இதுவரைக்கும் ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோ வந்து இன்னும் பார்க்கலைன்னா மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.